ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கிங்கோட பேசிக்ஸ்குள்ள நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதாவது வெப் டெவலப்மெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஒரு வெப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான எல்லா கான்செப்ட் கற்றுக்கிட்டு அண்ட் வெப் டெவலப்மெண்ட்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே எத்திக்கல் ஹேக்கிங்கோட ஒரு சில கான்செப்டே நம்ம வந்து அப்படியே உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க. ஓகேவா? நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்கோட பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு ட்ரெய்லராக வச்சுக்கலாம் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடி. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடியில் ஒரு கமெண்ட் வாங்கி ஸோ அதை வந்து ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏஐட்டேருந்து கொண்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்போகிறேன். பட் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓனா ஒரு பைத்தான் கோட் வச்சு நம்ம வந்து ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ அதுக்கான எல்லா அட்வான்ஸான கான்செப்டும் அடுத்த வீடியோவில் இருக்கும். ஓகேவா? அதாவது எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட் வந்து அடுத்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ என்ன இருக்கும் அப்படின்னா ஏஐலேருந்து எப்படி கொண்டு வந்து அண்ட் ரன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடி. ஓகேவா? சாட் ஜிபிடிலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட் கொண்டு வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாரி. ஸோ ஓகே, சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாட் ஜிபிடியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கோட்ஸ் கொண்டு வர போகிறேன். ஓகேவா? பட் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்க கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு கமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓனாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான எரர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒவ்வொரு எரரையும் நம்ம கிளியர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப அட்வான்ஸாக புரியும். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சாட் ஜிபிடிக்கிட்ட போய் கேட்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ஸ்லோவாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் அ சாக்கெட் ப்ரோக்ராம் ஃபார் சர்வர் சைடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது சர்வர் சைடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு சர்வர் நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். அதாவது ஒரு வாட்ஸ்அப் எப்படி ரன் ஆகுதோ அந்த கான்செப்டில் தான் இது இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், அதே மாதிரி 100 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புவோமா? பட் சர்வர் என்னது? ஒரே சர்வர், வாட்ஸ்அப் ஒரு சர்வர். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். சாக்கெட் ப்ரோக்ராம் யூசிங் பைத்தான். ரைட்டா ஒரு நிமிஷம், ரைட்டா சர்வர் சைடு. ஓகேவா? சர்வர் சாக்கெட் ப்ரோக்ராம் யூசிங் பைத்தான். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்வருக்கு தேவையான ஒரு கோட் நம்மளுக்கு இப்போ ரைட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு டிபெண்டன்சி என்ன தெரியுமா? ஜஸ்ட் வந்து நம்ம சாக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸாக இருக்கலாம் அல்லது பைச்சாமா இருக்கலாம். இதனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். பட் இது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? இது என்ன, அதாவது நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லிட்டேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து நான் அதே மாதிரி இதுவும் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கு எழுதணும். ரைட்டா கிளைண்ட். ஓகேவா? ஜஸ்ட் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கிளைண்ட்டுக்கு தேவையான கோட்ஸை நம்மளுக்கு எழுதி கொடுக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம ஈஸியாக கிளைண்ட்டையும் சர்வரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு சர்வருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸையும் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் server.py அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? server.py அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அண்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளைண்ட். ஓகேவா? client.py அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த 2 ஃபைல்ஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பைத்தானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுறத டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன கமாண்ட் குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்வர் ரன் பண்றதுக்காக பைத்தான் server டாட் py அப்படின்னு நம்ம ஒரு கமாண்ட் குடுக்கணும். அண்ட் கிளையண்ட் ரன் பண்றதுக்காக பைத்தான் client டாட் py அப்படிங்கிற ஒரு கமாண்ட் குடுக்கணும். இது 2யும் ப்ராப்பரா குடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2யுமே நமக்கு ரன் பண்ணி நம்ம அவுட்புட், இன்புட் குடுக்குற மாரி சாரி அவுட்புட் வந்து இது குடுக்கும். இன்புட் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய கமெண்ட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்னோட ஃபைலையும் நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கேனோ அதை என்ன பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, சர்வர் ஸ்டார்டட் அட் ஒரு போர்ட் வருதா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணும். ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் இது வெயிட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ கிளைண்ட்டை கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு போர்ட் வருது, ஸோ இதில் நம்ம இருந்து டேட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே நான் ரன் பண்ணுறேன். இதை நான் வந்து another ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரன் பண்ணலாம். இதில் வந்து பைத்தான் வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி பைத்தான் இப்படி ரன் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. ஓகேவா? இந்த 2 மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா? பைத்தான் 3 போட்டு CLIENT ஃபைல் நேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பைத்தான் client டாட் py அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே நம்ம வந்து பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் ஒரு சர்வருக்கு சென்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க நம்ம பைதான் இங்கே பார்க்கலாமே. இங்கே பாருங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு ஹலோ சர்வர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க இது வந்து சென்ட் டேட்டா அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ்டு டேட்டா. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் வந்து சர்வருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு ஹலோ சர்வர் அப்படின்னு. சர்வர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிட்டு அதோட போர்ட்டையும் அதோட எப்படி சொல்றது ஒரு எப்படி சொல் நம்ம லோக்கல் ஐபி அப்படி சொல்றோம். சாரி லோக்கல் ஐபியோட லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லலாம்ல, அந்த லோக்கல் ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும் நம்மளுக்கு வந்து இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இதுதான் சிம்பிளாக ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன். ஓகேவா? பட் வந்து இதுதான் நடக்குமா அப்படிங்கிட்ட கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கிளைண்ட் வந்து ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கும்போதும் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்தோடனே சர்வர் என்ன பண்ணிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? பட் இதே மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் அது வந்து பதில் சொல்லணும். நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு டெர்மினல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு கோட் எடுத்து அந்த கோடை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதிலே நான் ரன் பண்ணி பார்க்க முடியும். அதாவது நம்ம பண்ணுற கோட் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோடிங்காக இருக்கும். எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிட முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் எடுத்தவொடனே ஒரு கோட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபைலில் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து இந்த டெர்மினல் அதாவது இந்த சாக்கெட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம்ல இது மூலியமா இதுல நம்ம வந்து ஓனா ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஸோ இதில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம விண்டோஸில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் இருக்கும்ல, ஸோ அதில் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளைண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கிளைண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் கிரியேட் பண்ணுற ஃபைலை நம்மளே வந்து கோட் எழுதி ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அடுத்த வீடியோவில் நடக்க போகிற ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய கான்செப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங்கில் இந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட் யாருமே சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸில் தான் வரும். ஓகேவா? பெய்டாக தான் இது சொல்லித்தர முடியும் அண்ட் சொல்லி தருவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸான கான்செப்டா இருக்கும். ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வித் டெர்மினலை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி யாராவது சொல்லி தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்பவே பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அட்வான்ஸான கோர்சஸ் நீங்க படிக்க முடியும். அண்ட் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் 1K ரீச் பண்ணதுக்கு அப்புறம்
இன்னும் நிறைய அட்வான்ஸான எத்திக்கல் ஹேக்கிங் கோர்சஸ் வரும். அண்ட் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஏஐ வச்சு பண்றதும் நம்ம ஓனா கிரியேட் பண்றதும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் அந்த வீடியோ வச்சுக்கோங்க. அண்ட் எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட் ஃப்ரீயா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ 1K ரீச் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஹெல்ப் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எத்திக்கல் ஹேக்கிங்கோட அட்வான்ஸ் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றதுக்காக எனக்கு ஒரு நீங்க பண்றதா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதே மாதிரி லைக்கும் கொடுத்துருங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்த வீடியோல ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைத்தானோட ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுறதை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன கமாண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வர் ரன் பண்ணுறதுக்காக பைத்தான் சர்வர் டாட் பிவை அப்படின்னு நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அண்ட் கிளைண்ட் ரன் பண்ணுறதுக்காக பைத்தான் கிளைண்ட் டாட் பிவை அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்கணும். இது ரெண்டையும் ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டையுமே நம்மளுக்கு ரன் பண்ணி நம்ம அவுட்புட் இன்புட் கொடுக்குற மாதிரி அவுட்புட் வந்து இது கொடுக்கும், இன்புட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கமெண்ட்டை கொடுக்குறதுக்கு பதிலாக நான் என்னோட ஃபைலையும் நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கணும் அதை நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, சர்வர் ஸ்டார்டட் அட் ஒரு போர்ட் வருதா. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணும். ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் இது வெயிட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ கிளைண்ட்டை கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு போர்ட் வருது, ஸோ இது நம்ம இருந்து டேட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணுறேன். இதை நான் வந்து அனதர் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரன் பண்ணலாம். இதில் வந்து பைத்தான் வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, பைத்தான் இப்படி ரன் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா? பைத்தான் 3 போட்டு CLIENT ஃபைல் நேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பைத்தான் கிளைண்ட் டாட் பிவை அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, நம்ம வந்து பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் ஒரு சர்வருக்கு சென்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம பைதான் இங்கே பார்க்கலாமே. இங்கே பாருங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு ஹலோ சர்வர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க இது வந்து சென்ட் டேட்டா அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ்டு டேட்டா. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் வந்து சர்வருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு ஹலோ சர்வர் அப்படின்னு. சர்வர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிட்டு அதோட போர்ட்டையும் அதோட எப்படி சொல்றது ஒரு எப்படி சொல் நம்ம லோக்கல் ஐபி அப்படி சொல்றோம். சாரி, லோக்கல் ஐபியோட லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லலாம்ல, அந்த லோக்கல் ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும் நம்மளுக்கு வந்து இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இதுதான் சிம்பிளா ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன். ஓகேவா? பட் வந்து இதுதான் நடக்குமா அப்படிங்கிட்ட கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த வீடியோல இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கம் ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கிளைண்ட் வந்து ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கும் போதும் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்தோடனே சர்வர் என்ன பண்ணிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? பட் இதே மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் அது வந்து பதில் சொல்லணும். நான் அடுத்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு டெர்மினல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்த வீடியோல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா டெர்மினல் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு கோட் எடுத்து அந்த கோடை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுலேயே நான் ரன் பண்ணி பார்க்க முடியும். அதாவது நம்ம பண்ற கோட் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கோடிங்கா இருக்கும். எடுத்தவொடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸா போயிட முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் எடுத்தவொடனே ஒரு கோட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து இந்த டெர்மினல் அதாவது இந்த சாக்கெட் ப்ரோக்ராம் எழுதிருக்கோம்ல இது மூலியமா இதுல நம்ம வந்து ஓனா ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு
ஸோ இதில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம விண்டோஸில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் இருக்கும்ல, ஸோ அதில் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளைண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கிளைண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் கிரியேட் பண்ணுற ஃபைலை நம்மளே வந்து கோட் எழுதி ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அடுத்த வீடியோவில் நடக்கப்போகிற ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கும். உங்களுக்கு பெரிய கான்செப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கிங்கில் இந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட் யாருமே சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸில் தான் வரும். ஓகேவா? பெய்டாக தான் இது சொல்லித்தர முடியும் அண்ட் சொல்லி தருவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸான கான்செப்டாக இருக்கும். ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வித் டெர்மினலை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி யாராவது சொல்லி தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போவே பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சரில் இன்னும் நிறையா அட்வான்ஸான கோர்சஸ் நீங்கள் படிக்க முடியும். அண்ட் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், 1K ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா அட்வான்ஸான எத்திக்கல் ஹேக்கிங் கோர்சஸ் வரும். அண்ட் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஏஐ வச்சு பண்ணுறதும் நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறதும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக அந்த வீடியோ வச்சுக்கோங்க. அண்ட் எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ 1K ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எத்திக்கல் ஹேக்கிங்கோட அட்வான்ஸ் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு நீங்கள் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதே மாதிரி லைக்கும் கொடுத்துருங்க அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.